இயேசுவை நான் உடைய பிள்ளை, எனக்காக ஒரு எல்லாத்தையும் உதறி தள்ளினாருங்க. நான் உதறுவேன், உதறி தள்ளுவேன், என்னால முடியும். சொல்லுங்க, வாசிங்கம்மா. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை என்கிற விசுவாசம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே நான் வைத்திருக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுப்பா, இயேசு கிறிஸ்து என்னை விடுவிப்பா, இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாப்பா, இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தை ஆதரிப்பா. அந்த விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் உனக்குள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மிகவும் மிகவும் பொறுமையாக எடுத்தோம் கவுத்தம் முடிவெடுக்காத. எடுத்தோம் கவுத்தம் நீ கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு போகாத. பொறுமையா 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 நீ செய்து பாருங்க. தேவனுக்கு பொறுமைக்கு உண்டான சான்றிதழை உன் மூலமா என் மூலமாக கர்த்தர் கற்றுக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி இல்லையா? அப்படிதான் நம்ம ஆளுநர் விரும்புறாரு. நம்ம வசனத்தை சாதாரணமா கடந்து போகிறீங்க, நல்லா ஆழமா டீப்பா படிச்சு பாருங்க. அப்படியே உள்ளுக்குள்ள போய் சேர்ந்து, இதுக்குள்ள போய் சேர்ந்து பிரச்சனை போ, கவலையே பட மாட்டேன், ஏசப்பா என்ன காத்துக்கொள்ளார் என்ன சொல்ல அந்த நம்பிக்கை வந்துடும். ஆனா அதுல சில பேர் பெருமையா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது கூட பேசக்கூடாது. தாழ்மை, தேவன் இருக்கும். சத்துருக்கிட்ட நீ தைரியமா பேசலாம், சவாலிட்டு பேசல. வாடா ஒண்டி கூட்டி வாடா, நான் பாக்குறேன். எனக்குள் இருக்கிறவர் என்ன பண்ணார், பல கோலியத்தை விழுத்துட்டு. சொல்லுங்க, கடன் வாங்கிட்டு போயிட்டு ஏய் எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர், நீ கடன் கொடுத்தா அவன் கையை முடைக்கிடுவாரு கவனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சபிப்போங்க அந்த மாதிரி தான் சில பேர் தெரியுமா? வாங்கும்போது ஐயா தாயே அம்மா தாயே அப்பா தாயேனும் வாங்கி பாக்கெட்ல போட்டு கொஞ்ச நாள் ஓடின பிறகு என்ன பண்ணும்? யோ கொடுக்க மாட்டாங்க. சும்மா வீட்டுல வந்து கத்திரிய அவன் பார்த்தான். என் வீட்டுக்கு எத்தனை முறை நீ ஓடி வந்த? நான் ஒரே ஒரு முறை வந்தேன், நீ எத்தனை முறை கேள்வி கேட்ட? அது இல்லை கிறிஸ்துவின் வாக்கு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளை பாருங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்? தள்ளணும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாரம் இருக்கிறவங்க சொல்லுங்க, பாரம் இருக்கா? பாரத்தை என்ன பண்ண போறாங்க? அஞ்சலி சொல்லு. பாவமே தள்ளி போ, தள்ளி போ. நான் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. சொல்லுங்க, நீ அவனை பார்த்தனா அவனை மிதிச்சிடும். நீ அவனை கண்டுக்காம போய அவரை நீ நான் கால் போட்டு மிதிச்சுட்டு அழகா போய்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பன் உனக்குள் எனக்குள் ஒரே ஒரு பார்த்த உடனே தேவனை குறித்து அறியறான். யார் அறியறான்? இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டோமா? இப்ப இவர் எப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு கொடுக்கிற நேரத்துல எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா அவரு கேட்கிற நேரத்துல நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டனா உன் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் கனத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கும். இதுதான் மீதி நாளைக்கு பார்க்கலாமா?